Hello everyone, Namadan Gauri and hello my dear MG Squad. And MG Squadக்கு இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் 2021ல நான் இலான் மஸ்க் கிட்ட வந்து எப்போ இந்தியாவில் டெஸ்லா கொண்டு வர போறீங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு இலான் மஸ்க் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ டெஸ்லாவை வந்து இந்தியாவில் டேக்ஸை கம்மியாக்கின உடனே நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம். இப்போமே எங்களுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, பட் இந்தியாவில் டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ டேக்ஸ் கொடுத்து நாங்கள் எப்படி இந்தியாவில் கார் விற்க முடியும், டேக்ஸ் கம்மியானோன்னா வருவோம்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இப்போ டெஸ்லா ஃபைனலி இந்தியாவுக்கு வர்றதுக்கானலாம் இல்லை, இந்தியாவுக்கு வருது. அதில் இன்னும் ஹைலைட் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே டெஸ்லா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு தமிழ்நாடும் ஒரு முக்கியமான கண்டெண்டராக இருக்குது. அண்ட் இது வந்து சூப்பர் மதனை. அப்போ இனிமேல் எல்லாரும் டெஸ்லாவில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லாருமே டெஸ்லாவில் போகலாம். பட் இது ஃபுல்லாக ஒரு 100% பாசிட்டிவான நியூஸ் கிடையாது. பிகாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கார் கம்பெனிஸ் அண்ட் நிறைய கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு இட்ஸ் கோயிங் டு கெட் டஃப். ஸோ லெட்ஸ் சி வை. இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறது இதாங்க. நீங்கள், நான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்லா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்லா தான் இன்னைக்கு நியூ ஏஜ், மாடர்ன் ஏஜோட ஒரு ஃப்ளாக் பெரர் மாதிரி, அல்டிமேட் கார் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஆல்ரெடி BYD மாதிரி நிறைய அல்டர்னேட்டிவ் கார்ஸ்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் டெஸ்லாவுக்கு அந்த நேம் இருக்குது. ஃபைனலி டெஸ்லா இப்போ இந்தியாவுக்கு வர்றது கூடவே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளையும் சேர்த்துட்டு வருது, கொஞ்சம் நல்லதையும் சேர்த்துட்டு வருது. என்ன நல்லது இருக்குது, என்னது கெட்டது இருக்குது, எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டெஸ்லாவை வாங்கலாம், இந்த எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால் டெய்லி உங்ககிட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? MG ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்களா? ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021ல் நான் மஸ்க் கிட்ட வந்து எப்போ இந்தியாவுக்கு வந்து டெஸ்லா வரும்னு கேட்டப்போ அவர் சொன்ன எக்ஸாக்ட் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we want to do so, எங்களுக்கும் கொண்டு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இம்போர்ட் டியூட்டிஸ் ஆர் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட் பை ஃபார் எனி லார்ஜ் கண்ட்ரி. ஒரு மிகப்பெரிய நாட்டில் உலகத்தில் எங்கே கம்பேர் பண்ணிங்கனாலும் இல்லாத அளவுக்கு உங்கள் நாட்டில் வரிப்பணம் வந்து அதிகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய வெளிநாட்டு கார்கள் இருக்குல்ல, அது இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு நம்ம 100%க்கு மேலே டேக்ஸ் போடுறோம். ஒரு 20 லட்சம் ரூபாய் காரை நீங்கள் இந்தியாவில், வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஒரு 20 லட்சம் ரூபாய் காரை நீங்கள் இந்தியாவில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் மோர் தேன் 40 lakhs பே பண்ணும். ஸோ அமெரிக்காவில் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து, இந்தியன் கரன்சியை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய காரை நீங்கள் இந்தியாவில் அதே காரை ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சா கூட அது 40 lakhs ஆகிடும். எதுக்கு முதல்ல அவ்வளோ ஏற்றுறாங்க? அந்த நடுவில் இருக்கிற 20 lakhs எதுக்கு ஆட் பண்ணாங்க? 20 + 20 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கவர்மெண்ட் டேக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஏன் கவர்மெண்ட் இந்த டேக்ஸை இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது டெஸ்லாக்கு மட்டும் கிடையாது, எந்த காராக இருந்தாலும் சரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா டேக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வச்சுருப்பாங்க. ஏன் வந்து அப்படி டேக்ஸை ஹை வச்சுருந்தாங்கன்னா, இந்தியா என்ன நினச்சாங்கன்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், இங்கே ஒருத்தங்க காரை விற்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் போடட்டும். ஸோ இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய பிளான்ட் வரும். ஒரு நாளுக்கு 100கணக்கான கார் செய்ய போகிறாங்கன்னா அந்த கார்லலாம் செய்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்? ஸோ அதுக்கு எத்தனை சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்? ஒரு லைட்டு ஒரு கம்பெனி செய்வாங்க, ஒரு சீட்டை ஒரு கம்பெனி செய்வாங்க, இது அசம்பிள் பண்ணுறதுக்கு இவங்க கம்பெனி பிளான்ட் இருக்கும், பிரேக் ஒரு கம்பெனி செய்வாங்க, ஆக்சில் ஒரு கம்பெனி செய்வாங்கன்னு இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். அப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் வாங்க போகிறாங்க, அதுக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பும் வந்துட்டு போகுது. நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம், வாங்க விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறோம், அப்போ எங்கள் ஊரில் வேலையும் வாங்கித்தாங்களே, வேலையும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த ஒரு மெத்தடை ரொம்ப வருஷமாக, நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச காலகட்டத்திலிருந்தே ஃபாலோ பண்ணிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பதவிக்கு அமெரிக்காவில் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்மேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் நோ டவுட்ஸ். அவர் வந்து ஹி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பண்ணுறது அநியாயம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு காரை வந்து யூஎஸில் விற்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் போடுறது கிடையாது, ஆனால் யூஎஸில் இருக்கிற ஒரு காரை வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு ட்ரம்ப் கேட்குறாரு. ஆனால் இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு நியாயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மஹிந்திரா காரையோ டாடா காரையோ நம்ம யூஎஸில் போய் இன்றைக்கி வித்துட்டு இருக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு பெரிய சேல்ஸோ இல்லை. டெஸ்லாக்கு இங்கே இருக்கிற ஹைப் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிவர்ஸில், நாங்கள் அமெரிக்க மக்கள் வந்து நான் டாட்டாவை தான் வாங்குவேன் அப்படின்லாம் சொல்லலை. பிகாஸ் நம்ம டெக்னாலஜியில் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோனுக்கே பார்த்தீங்களா, ஐஃபோனுக்கு நம்ம டேக்ஸ் போடுறோம், ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மைக்ரோமேக்ஸ்க்கோ லாவாவுக்கோ வந்து அமெரிக்காவில் டேக்ஸ் போடுறதில்ல. ஆனால் யார் அமெரிக்காவில் மைக்ரோமேக்ஸோ லாவாவோ வாங்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதே கம்பேரிசன் தான். இவ்வளோ நாள் வந்து இந்தியா ஏன் ஆனால் இதை பண்ணிருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் வளரணும், விச் இஸ் ப்ராக்டிகலி வெரி குட் திங். கரெக்டாக டாடா மோட்டார்ஸ் டெவலப் ஆகணும், மஹிந்திரா மோட்டார்ஸ்
மோட்டார்ஸ் டெவலப் ஆகணும். ஏன்னா டாட்டாவோ மஹிந்திராவோ டெவலப் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறது எல்லாருமே இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. இந்தியன் கார்ஸ் மேனுஃபேக்சர் ஆகும், இந்தியன் கார்ஸை வாங்குவாங்க. இந்தியாவில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குங்கிறதுனால இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது இப்போ நம்ம பிராண்ட் பண்ணுறோம். பட் ரொம்ப வருஷமாகவே இந்த ஐடியாவில் தான் இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இந்த கேட்டை ஓப்பன் பண்ணதே கிடையாது. பட் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்றலைன்னா நான் உங்களுக்கு பயங்கரமாக டேக்ஸ் ஏற்றி விட்டுருவேன். இந்தியா வந்து நிறைய பிஸ்னஸை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, பேசிக் ஃபார்ம்ல இருந்து ஃபார்மசூட்டிக்கல் இருந்து மருந்துகள் நிறைய இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நான் டேக்ஸ் ஏற்றிடுவேங்கிறாரு. அது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நம்ம யூஎஸ் நம்பி நிறைய வாங்கி நம்ம நிறைய அமெரிக்கா கிட்ட விற்று நிறைய பேர் நம்ம இந்தியாவில் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையாகும்னு தெரிஞ்ச உடனே இப்போ கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நம்ம இத்தனை வருஷம் மாற்றாத ரூல்ஸை இப்போ மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்க்கு ட்ரம்ப் நம்மளுக்கு தெரியும், அவங்க 2 பேர் காம்போ. அண்ட் அவங்க 2 பேர் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறப்ப வேறு வழியே இல்லை. ட்ரம்ப் வந்து மோடியை மீட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இலான் மஸ்க், ஹீஸ் அ பிரைவேட் இண்டிவிஜுவல், அவரும் வந்து மோடியை மீட் பண்ணுறாங்க. ஃபுல் டெலிகேஷனோட குடும்பத்தோட இவர் உட்காந்துட்டு இருக்காரு, இங்கே டெலிகேஷனோட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இலான் மஸ்க் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் எனக்கு வேர்ல்டு லெவலில், நாட் ஜஸ்ட் இன் யூஎஸ். அப்போ இலான் மஸ்கோட கம்பெனியை இந்தியாவுக்குள்ள வர வேணாம்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்தியா வந்து ஒரு பாலிசி சேஞ்சை இத்தனை டிகேட்ஸ் கழிச்சு உருவாக்கியிருக்கும். அது என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வெளிநாட்டுக்கார் இந்தியாவுக்குள்ளே வந்து விற்கிறதுக்கு 110% டேக்ஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம 15% குறைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் பார்க்க முடியுது. பேரலா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, 8000 காருக்கு, ஓகேவா, 8000 கார்ஸுக்கு ஒரு வருஷத்தில் நீங்கள் 8000 கார் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணலாம். இந்த 8000 காருக்கு உங்களுக்கு 15% தான் டேக்ஸ் போடப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கோயிங் பேக் இன் எக்ஸாம்பிள், ஒரு 20 லட்ச ரூபாய் காரை 40 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக 20 லட்ச ரூபாய் காரை ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு ரேண்டமான எக்ஸாம்பிள் அவங்க வந்து குறைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டில் வி வில் பே டேக்ஸ், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஒரு 15% எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் நம்ம அந்த காரை வாங்க போகிறோம். ஆனால் 110% கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம 15% கொடுக்குறோங்கிற ஒரு கணக்கு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து 35 lakhsக்கு மேலே இருக்கணும். அதாவது 35 lakhs இல்லை, 35,000 அமெரிக்கன் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணிலாம் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35 லட்ச ரூபாய். நம்மளோட 15% டேக்ஸ் எல்லாம் ஏற்றுனீங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு ஒரு டெஸ்லா காரை நீங்கள் இந்தியாவில் விற்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இப்போதைக்கு இருக்கிற மாடல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. 8000 காரை நீங்கள் அந்த மாதிரி விற்கலாம். ஆனாலும் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் 4000 crores வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, மேனுஃபேக்சரிங்கில் பண்ணலாம், அசம்பிளி லைனில் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். 4000 கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்தியா இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வைக்காம, மஸ்க் வந்து கொடுக்குற ப்ரெஷரில், ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷரில் இந்த கேட்ஸை ஓப்பன் பண்ணி விட்றோம். ஓகே, நீங்கள் ட்ரையல் பாருங்கள். மஸ்க் ரொம்ப நாளாக என்ன கேட்டுட்டு இருந்தாரு, நான் ட்ரையல் பார்க்கணும். இந்தியாவுக்குள்ளே வந்து எனக்கு விற்குதா, இவ்வளோ 4000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ட்ரையல் ரன் வேணும்ல, அந்த ட்ரையல் ரன் என்னை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க் கேட்டுட்டு இருந்தாரு. இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக, நீ வந்து கடையை ஓப்பன் பண்ணுப்பா, அதெல்லாம் விற்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் பக்கம் தான், மஸ்க் பக்கம் தான் ஒரு விக்ட்ரின்னு சொல்லலாம் இந்த சிச்சுவேஷனில். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து 8000 3 வருஷத்துக்கு நீங்கள் 8000 காரை விற்றுக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஆனால் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை 3rd year முடிகிறதுக்குள்ளே போட்டு இங்கேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு வந்து ஒரு டீல் பேசப்பட்டிருக்குது. இதுக்கு மஸ்க்கும் ஹாப்பி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஹாப்பி. ஏன்னா நம்ம ஊருக்கு எனிவே டெஸ்ட்லாம் வருது. அப்புறம் வந்து ஒரு 8000 காரணம் அவங்க ட்ரையல் பார்க்க போகிறாங்க, இந்தியாவுக்குள்ளே டெக்னாலஜி வரும்லாம் நம்ம நிறைய பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து டெஸ்லாவுக்கு மட்டும் கிடையாது. டெஸ்லாவை வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி காம்பீட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா BYD அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மேனுஃபேக்சரர். இவங்க ஆல்ரெடி இந்தியாவில் இருக்காங்க. இப்போ அந்த கார் வந்து ஆக்சுவலாக டெஸ்லாவை விட நிறைய விஷயங்கள் பெட்டரான கார். 4 வருஷம் 2021 இருந்த நிலைமை எனக்கு ஈவியில் உலகத்தில் இல்லை. இன்னைக்கு வேர்ல்டுலேயே பெஸ்ட் கார் எது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்தளவுக்கு நான் BYDன்னு சொல்லுவேன். ஆனால் அது ஒப்பீனியன் கரெக்டாக, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சாய்ஸ். நான் இன்னைக்கு நாள் ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணுவேன் ஐஃபோனை விட. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் வந்து BYD தான் சொல்லுவேன். அவங்க கொடுக்குற ரேஞ்சாக இருக்கட்டும், அதில் இருக்கிற டெக்காக இருக்கட்டும். டெஸ்லாவில் ஃபுல் செல்ஃப் டிரைவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் டெஸ்லாவில் ஏறினா வண்டி ஓட்ட தேவையில்லை, அதுவே போகணும். ஆனால் வேர்ல்டில் எங்கேயுமே இது 100% ஒரு நாடு ஃபுல்லாக அலோவ் பண்ணப்படலை. எல்லா இடத்துலையுமே கண்ட்ரோல்டாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ரோட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை. யூஎஸ்லேயே அப்போ அதை அலோவ் பண்ண முடியலன்னா, இந்தியாவில் வந்து செல்ஃப் டிரைவிங்கில் காரை போடுறது இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மினிமம் ஒரு 10 வருஷம் ஆகும், இல்லை 5 வருஷமாவது ஆகும். ஏன்னா இந்தியாவில் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்.
செல்ஃப் டிரைவ்லலாம் நம்ம காருக்கு தெரியாது, திடீர்னு நம்ம சிக்னலில் நின்றுட்டு இருக்கப்போ இங்கே இப்படி வந்து ஒரு சைக்கிள் நிற்கும், இப்படி வந்து ஒரு பைக் நிற்கும், இன்னொரு கார் வந்து குறுக்கா வந்து போடுவான். ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்லாவோட கார் வந்து எப்படி கோப்பப் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது கோப்பப் பண்ணால் கூட இந்தியன் கவர்மெண்ட் இதை அலோவ் பண்ணுறதுக்கு பல வருஷம் ஆகும். இன்னைக்கு டெஸ்லா உள்ளுக்குள்ளே வந்துச்சுனால் அதை வந்து எக்ஸிஸ்டிங் மாடல் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும். இதனால யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமியம் கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் யூ கெட் குட் டெக்னாலஜி, ஓகேவா, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் யாருக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, டாடா மஹிந்திராவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு இவி செக்மெண்ட்னு சொன்னா இந்தியாவில் லீடர் வந்து டாடா மோட்டார்ஸ் தான், அதுக்கடுத்து மஹிந்திரா தான். இது வந்து ஒரு ஃபுல் நெகட்டிவ்னு சொல்றதை விட ஒரு ஆஸ்பிரேஷனல் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அதன் புது வார்த்தையா நீ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்பைரிங் நெகட்டிவ்னஸ் அதுக்குள்ள இருக்குது. ஏன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஹையஸ்ட் கார் கூட வந்து டெஸ்லாவோட பேசிக் காரோட விலைக்கு வராது. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ஈவியை யார்கிட்ட போய் சேர்க்குறாங்கன்னா, மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஈவியை. பட் டெஸ்லா யார்கிட்ட இந்த காரை போய் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க கிட்ட போய் சேர்ப்பாங்க. ஸோ அதாவது BMW, பென்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலனாலும் நம்ம வந்து ஒரு ஹை அண்ட் ஸ்கோடா, ஹை அண்ட் கியா லெவலுக்கு நம்ம பேசிடலாம், ஓகேவா. இல்லை ஹை அண்ட் டொயோட்டா கேம்ரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த லெவலுக்கு பேசலாம். ஸோ டெஸ்லா வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச்சோட காராகவும், டாடா மோட்டார்ஸ் அண்ட் மஹிந்திரா வந்து ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் காராகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் மஹிந்திராவோட இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டை இவங்க அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க, டெஸ்லா அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் யார் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து அடுத்து லக்ஸுரி கார்லாம் இறக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. டாடா வென்யா, நம்ம ஒரு BMW, பென்ஸ் மாதிரியும் டாடா கார் கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. மஹிந்திராவும் BMW, பென்ஸ் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பெரிய கார் கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஈவியில், எலக்ட்ரிக்கில். இந்த பிளானை வந்து டெஸ்லா நம்ம ஊருக்கே வந்து இவங்களோட காம்பீட் பண்ணுங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ். ஓகே, டாட்டாக்கும் மஹிந்திராக்கும் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுது, நம்மளுக்கு நம்ம வேலை நடந்தால் போதாதா, நம்மளுக்கு டெஸ்லா கார் வருதுன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. டாட்டாவில் ஏகப்பட்ட இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹுசூரில் தான் டாட்டாவோட பிளான்ட்டும் நிறைய உள்ளுக்குள்ள டாட்டா வந்து நிறைய மேனுஃபேக்சரிங்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஜம்ஷெட்பூரில் டாட்டாவோட மேனுஃபேக்சரிங் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். பட் அஃப்கோர்ஸ் டாட்டா வந்து மோர் ஆஃப் இந்தியன் பிராண்ட், தே ஆர் லைக் அம்பாசிடர்ஸ் ஃபார் இந்தியா. மஹிந்திரா வந்து ஒரு அப்கமிங் ஒரு குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்தியன் பிராண்ட், ரொம்ப வருஷமா இருந்தாலும் இன்னைக்கு குளோபல் ஸ்கேலில் ஒரு அப்கமிங் இந்தியன் பிராண்டாக இருந்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஆஸ்பிரேஷனலான பிராண்டு. ஸோ இந்தியன் பிராண்ட்ஸுக்கு இதில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை பிஸ்னஸ் பாதிக்காது. ஆனால் ஃபியூச்சரில் பெருசாகணுங்கிற பிஸ்னஸ் வந்து டெஸ்லா பயங்கரமாக காம்பீட் பண்ணுவாங்க. இதை 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, டெஸ்லாவோட இந்த செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி இருக்குல்ல, அது வந்து மஹிந்திராக்குள்ளேயும் டாட்டாக்குள்ளேயும் வந்துருமா, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பண்ணுறதுக்கு பல வருஷம் ஆகும். ஏன்னா இட்ஸ் கிரேசி டெக்னாலஜி. ஒரு கார் ஆட்டோமேட்டிக்காக ஓடுதுங்கிறதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய டேட்டா செட்ஸ் வேணும், மிகப்பெரிய டேட்டா பேசஸ் வேணும், ட்ரையல் ரன்ஸ் வேணும். அது டெஸ்லா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஷார்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னமும் அது 100% பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு மஹிந்திராவோ டாட்டாவோ அதை மேட்ச் பண்ண முடியாது. நம்ம பேசிக் ஏடாஸ், அதாவது ADASன்னு சொல்லுவாங்களா, அந்த சிஸ்டமில் தான் வந்துட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னா நம்ம வந்து ஒரு பிரேக் போட்டுருவோம், ஒரு மாடு வருதுன்னா பிரேக் போட்டுருவோம், அந்த லெவலில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு பிரேக் போடுறதுக்கும் அங்கே மாடு வருதுன்னு தெரிஞ்சு, இங்கே கேப் இருக்குதுன்னு தெரிஞ்சு, அந்த காரே இந்த சைடு போய் பின்னாடியும் காரில் எந்த ஆக்சிடென்ட்டும் வராதுங்கிறத தெரிஞ்சு தாண்டி போய் மறுபடியும் அந்த கார் நார்மல் ஆக்சலரேஷனுக்கு வந்து ப்ராப்பராக ஓடுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நடுவில். அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜிக்கும் டெஸ்லாவில் இருக்கிற டெக்னாலஜிக்கும் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது டெஸ்லாவில் இந்த டெக்னாலஜி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் இருக்குது டெஸ்லா வந்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி இந்தியாவில் பெர்மிஷன்லாம் வாங்கி இதை அலோவ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே டாட்டாவும் மஹிந்திராவும் இந்த செல்ஃப் டிரைவ் டெக்னாலஜியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களோட காருக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா விச் இஸ் கிரேசி. அது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு தான் அது வந்து. ஆனால் பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் கார்ஸும் பயங்கரமான சம்பவமாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் இந்தியன் கார்ஸை நம்ம கொண்டு போக முடியும். பிகாஸ் ஹோம்லேயே டெஸ்லாவோட இந்தியா மாதிரி ஒரு ரோடில் டெஸ்லாவே ஒரு டாடா மோட்டார்ஸும் ஒரு மஹிந்திராவும் அடிக்க முடிஞ்சிருச்சுன்னா வேர்ல்டில் எங்கனாலும் அடிக்க முடியுங்கிறது தான் எதார்த்தம். ஸோ இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் 2021 டெஸ்லாவை எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதே மூடு இன்னைக்கு எனக்கு கிடையாது. ஐ வாண்ட் டாடா மோட்டார்ஸ் டு வின், ஐ வாண்ட் மஹிந்திரா டு வின். டு பி வெரி ஆனஸ்ட், இதுதான் என்னோட மைண்ட் செட் இன்னைக்கு. அன்னைக்கு வந்து அந்த டெக்னாலஜியே இந்தியாவில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. 2021 ஈவிங்கிறது இந்தியாவில் ஒரு கனவாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு மஹிந்திராவோட கார்ஸாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸோட கார்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு அமேசிங் கிரேசியாக பண்ணிட்டுருக்காங்க. ஐ ஹோப் இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹெல்தி காம்படிஷன். ஸோ இந்தியனாக நான் யோசிக்கிறப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ்க்கு வந்து தே ஷுட் பி ஹேவிங் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். BYD, டெஸ்லா, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா எல்லாமே ஒரே லெவலுக்கு வந்துருச்சுன்னா, இந்தியாவில் 4 பேரும் ஈக்குவலாக காம்பீட் பண்ணுறாங்கன்னா டாடா மோட்டார்ஸும் மஹிந்திராவும் அமெரிக்காலையும் காம்பீட் பண்ண முடியுங்கிறதா இதில் இருந்து நான் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். பட் அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வருமா, நம்ம மாஸ் பண்ணுவோமாங்கிறது டைம் வில் டெல். I am betting my money on Tata Motors and Mahindra any day because it is time for Indiaங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெஸ்லா வந்து இந்தியன் காம்படிஷன், இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் ஊதி தள்ளிடும்னு நினைக்கிறீங்களா? ஆர் இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னோட ஒப்பீனியன் டஃப் கொடுப்பாங்கன்னு. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு பீப்புள் ஹூ ஒர்க் இன் டெக்னாலஜி. யார் பின்னாடி வேலை பார்க்குறாங்கிறது. வேலை பார்க்குறது டெஸ்லாலையும் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க, டாடா மோட்டார்ஸ்லையும் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. என்ன டெஸ்லாவில் அமெரிக்காவுக்கு போன இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சம்பளம் இங்கேயும் கொடுத்தா இங்கேயும் வர போகிறாங்க. காம்படிஷன் இவ்வளோ டஃப் ஆச்சுன்னா டாடா மோட்டார்ஸும் சம்பளத்தை இறக்குவாங்க, மஹிந்திராவும் சம்பளத்தை இறக்குவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இட்ஸ் கிரேசி டைம்ஸ் அஹெட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெஸ்லாவுக்கு ரொம்ப ஹைப் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக பாத்ரூம் சாங் போட்டதுக்கு ரியாலிட்டி வந்துருச்சு போல். ஒரு நாள் மஸ்க்கு ஃபோன் பண்ணி மஸ்க் நம்ம ஒரு vlog பண்ணுவோம் அப்படின்னு கேட்குற காலம் நெருங்கி வந்துருச்சு. லெட்ஸ் see. I'll see you tomorrow. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் டெஸ்லா பற்றி எக்ஸைட்டடாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன பேசணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.